தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, பொதுமக்கள் பாதுகாப்பு, பொதுமக்கள் வளங்கள் மற்றும் உளவுத்துறை, குற்றப்புலனாய்வு மற்றும் உளவுத்துறை போன்ற பல்வேறு பிரிவுகளில் சுமார் 1,00,000க்கும் மேலான காவலர்கள் பணிபுரிகிறார்கள். இந்த அனைத்து பிரிவுகள் மற்றும் அதை சார்ந்த காவலர்களுக்கு தலைமை வகிக்கும் பொறுப்புதான் சட்டம் ஒழுங்கு டிஜிபி, அதாவது காவல்துறையின் தலைமை இயக்குனர். தமிழகத்தின் டிஜிபியாக சைலேந்திரபாபு ஓய்வு பெற்ற பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி சங்கர்ஜிவால் அந்த பதவியில் பொறுப்பேற்றார். தற்போது அவருடைய பதவிக்காலம் முடிவு பெற்ற நிலையில் அடுத்த தமிழகத்தின் டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் பொறுப்பேற்றுள்ளார். தமிழகத்தின் தலைமை டிஜிபியாக பொறுப்பேற்க உச்சநீதிமன்றம் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறது. தற்போது பணியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 6 மாத காலத்திற்கு முன்பே 30 ஆண்டு காலம் பணியில் இருக்கும் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும். அதன் பின் அங்கு அமைக்கப்பட்ட தேர்வாணைய குழு அந்த பட்டியலை ஆய்வு செய்து தகுதியான 3 பேரை மாநில அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அதில் ஒருவரை தமிழகத்தின் டிஜிபியாக நியமனம் செய்வார்கள். பொறுப்பு நியமிக்கப்படும் அதிகாரி 2 ஆண்டு காலமாவது அப்பொறுப்பில் கட்டாயமாக இருக்க வேண்டும். மத்திய பணியாளர் தேர்வாணைய குழு தமிழக அரசுக்கு 3 அதிகாரிகளை பரிந்துரை செய்வதை தாமதமாக்கி வருவதால் தமிழக அரசே பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமனை நியமனம் செய்துள்ளது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஜி வெங்கட்ராமன். 8/5/1968ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் பிறந்தவர். BA எக்கனாமிக்ஸ், MA பொது நிர்வாகம் முடித்துள்ளார். பின்னர் UPSC தேர்வில் தமிழக கேடரில் 1994ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக தேர்வானார். காவல்துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற இவர் பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். குறிப்பாக CBCID கூடுதல் டிஜிபி பதவியிலிருந்து சட்டம் ஒழுங்கு, குற்றவியல் விசாரணை உள்ளிட்ட துறைகளில் சிறந்து செயல்பட்டுள்ளார். நிர்வாகத்திறன் மிக்கவரான வெங்கட்ராமன் மின்னாளுமை எனப்படும் கவர்னன்ஸை கையாண்ட விதம் பலருக்கும் வியப்பை கொடுத்தது. ஜூன் 2021இல் அப்போது சைபர் கிரைம் பிரிவுக்கு தலைவராக இருந்த ஜி வெங்கட்ராமன் தலைமைச் செயலகத்தில் மின் ஆளுமை முயற்சிகளை இயக்குவதற்காக தமிழக IT துறையில் சிறப்பு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். மேலும் நிர்வாக செயல்முறைகளை காகிதமில்லா அமைப்புகளுக்கு மாற்றுவதிலும், காவல் தலைமையகம் முழுவதும் தொழில்நுட்பம் மூலமாக தீர்வுகளை செயல்படுத்துவதிலும், அனைத்து நகர மற்றும் மாவட்ட காவல் பிரிவுகளுக்கும் மின் ஆளுகையை விரிவுபடுத்துவதிலும் ஜி வெங்கட்ராமன் முக்கிய பங்கு வகித்தார். சைபர் கிரைமை மேற்பார்வையிடும் ADGPயாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அர்ப்பணிப்புள்ள சைபர் கிரைம் காவல் நிலையங்களை நிறுவுவதற்கு தலைமை தாங்கினார். பின்னர் அடிமட்ட அளவிலான டிஜிட்டல் சட்ட அமலாக்கத்தை கணிசமாக மேம்படுத்தி இருக்கிறார். 2022ஆம் ஆண்டு தனது சிறப்பான சேவைக்காக குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கத்தை பெற்றார் வெங்கட்ராமன். இது காவல்துறையில் தலைமைத்துவம் மற்றும் பங்களிப்புகளால் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. மே 2023ஆம் ஆண்டு வெங்கட்ராமனின் புலனாய்வு திறனை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு குற்ற புலனாய்வு துறைக்கு பொறுப்பான கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். தற்போது சங்கர்ஜிவாலின் பதவிக்காலம் முடிவு பெற்ற நிலையில் அடுத்த 6 மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் ஜி வெங்கட்ராமனுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு பிரிவுகள் மற்றும் பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றி வந்த ஜி வெங்கட்ராமனுக்கு தற்போது பணிக்காலம் 2 வருடங்களுக்கு மேல் இருப்பது அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்று அதிகாரிகள் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் TK ராஜேந்திரன் இடைக்காலமாக டிஜிபி பொறுப்பு வகித்த பின்பு நிரந்தரமாக நியமிக்கப்பட்டது போல் இம்முறை வெங்கட்ராமனும் அதே போல் நியமிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது.